தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ திரைப்பட ஷூட்டிங் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாங்க. இதில் பல அம்சங்கள் பொருந்தி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் யோசித்து மக்களுக்கு இயற்கை வளத்தையும் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்துவதற்காக இதை உருவாக்க போகிறாங்க. அதில் ஒரு பார்ட்டு தான் சினிமா திரைப்பட பூஜை. அதில் பல 145 படங்களுக்கு மேல் இயக்குனராக இருந்து தயாரித்த நமது பி. சந்திரகுமார் அவர்கள் இதை முன்னின்று இந்த திரைப்படத்தை நடத்துகிறாரு. இதன் இயக்குனர் திரு சந்திரகுமார் அவர்கள் பல ஆண்டுகளாக நமக்கு அறிமுகம். அவர் ஒரு சிறந்த மலையாள பட இயக்குனராக பல்லாண்டு காலம் இங்கே பல திரைப்படங்களை 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். சமீப காலத்திலே இப்போது இந்த படத்தை பூஜை போட்டு நண்பர்களை வரவழைத்து துவங்கியிருக்கிறார். நாம் அதை காண இருக்கிறோம். அது இல்லாமல் நமது தீபம் இயற்கை சேனலுக்காக ஒரு பேட்டி கொடுக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். அவரை அந்த பேட்டியிலே நாம் இந்த படத்தை பற்றியும் இங்கு நடைபெறும் நிகழ்வுகளை பற்றியும் கேள்வி கேட்போம். வாருங்கள். தீபம் இயற்கை டிவி சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க. இருந்தாலும் நம்ம எப்போவுமே மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமாம். நம்ம மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று பரஞ்சோதி சொன்னார். ஒரு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஒரு பட பூஜை போடுறதுன்னு, அந்த பட பூஜையை பற்றி எங்கள் டிவி நேயர்களுக்கு சொல்கிறதுக்காகவும், ஏன்னா உங்களுடைய திறமை நான் நிறையா தடவை படங்களில் பார்த்துருக்குறேன். உங்களை பார்த்தா நாங்கள்லாம் இப்படி கற்றுட்டு நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த படத்தை பற்றியும் இங்கே நடக்கிற நிகழ்வை பற்றியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க. முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது தீபம் இயற்கை சேனலுக்கு தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தமிழ்நாட்டிலேருந்து வரும்னு நான் நினைக்கல. மலையாளாவில் கேரளாவில் நிறைய இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய தமிழ் ஒருவேளை மலையாளம் மாதிரி தான் இருக்கும், மன்னிச்சிருங்க. இருந்தாலும் சொல்லிக்கிறேன். கேரளாவில் நிறைய சேனலில் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன். பட் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் தான் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம். எனக்கு இந்த சேனலுடைய தீபம் சாமிநாதங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக தெரியும். நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி. ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பம் எனக்கு அவர் அழைப்பார்னு நான் நினச்சதில்லை. அதுக்கு வந்து அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அதுவும் நாங்கள் இயற்கையை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எக்கோ டூரிசத்தை பற்றி, எக்கோ வில்லேஜு, ஃபிலிம் சிட்டி, க்ரீன் ஃபிலிம் சிட்டி, குளோபல் க்ரீன் சிட்டி எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணுற இடத்துல கரெக்டாக என்னுடைய பழைய நண்பன் மறுபடியும் வந்தார். இந்த வாட்டி வரும்போது கேமராவோடய வந்துட்டார். அது ரொம்ப அதிசயமாக இருக்குது. ரொம்ப நல்லது. நான் இந்த கோவிட் பீரியட்லேருந்து நான் க்ளப் ஹவுஸில் பசங்களோட இங்கே பேசிட்டு இருந்தோம். நிறைய பசங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு சினிமா தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒன்று பண்ணுங்கள், நான் டெய்லி ஒரு கூகுளில் வாங்க ஒரு கிளாஸ் எடுப்போம்னு சொன்னாங்க. ஸோ நான் நினச்சது என்னென்னா, அன்றைக்கும் இன்றைக்கும் அதுதான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் சென்னையில் போய் படித்தது ஃப்ரீயாக தான். நான் யார்கிட்டையும் ஃபீஸ் கொடுக்கல. அந்த காசெல்லாம் இதுக்கு காசு வாங்குற மாதிரி யாருமே இல்லை. ஓ அப்படிங்களா? இப்போ தான் ஒரு பிஸ்னஸாக இருக்குது அது. அன்றைக்கி கிடையாது. நான் ஃப்ரீயாக படித்தது இன்னொரு தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கு நான் காசு வாங்கக்கூடாது. அருமை அருமை. அதனால் காசு வாங்காமல் ஆரம்பித்தோம். 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்தோம். ஓ 1500 பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு பேட்ச்லேயும் 100 பேர் 150 பேர் இருப்பாங்க. துபாய், அமெரிக்கா எல்லாம் படிக்கிறாங்க. என்ன ஃப்ரீங்கிற போது அவங்களுக்கும் ஒன்றும் லாஸு கிடையாது. வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் எல்லோரும் முயற்சி ஆசை பயங்கர இதோடு வர்றாங்க. பட் நிறைய பேர் நினைக்கிறேன் 3 நாளில் சினிமா படிச்சுக்க அப்படியே போயிடலான்னு. சினிமா 3 நாளில் படிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது அது. சரி, சினிமா நம்ம ஒரு நீச்சல் புக்கு பார்த்து படித்து தண்ணியில் குதிச்சிங்கன்னா செத்து தான் போயிடுவீங்க. ஆமாம் ஆமாம். அது தண்ணியில் தான் பழகிக்கணும். கண்டிப்பாக. அது அவங்களுக்கு தெரியல. 3 நாளில் சந்தகுமார் சார் கூகுள்லேயே சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி வர்றாங்க. 3 நாளுக்கு அப்புறம் போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையாக சினிமாவில் ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் எங்கூட நிற்கிறாங்க. அவங்க நின்னாங்க. நான் அவங்கள வச்சு முதல்ல ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணோம், ஒரு மலையாளம் ப்ரொஜெக்ட். அது இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுத்தாச்சு. அப்போ தான் அன்றைக்கி சின்ன பசங்க அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால, சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறதுனால
ஏன்னா அவங்களுக்கு நான் ஒன்றும் காசு ஒன்றும் வாங்குறதில்ல. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வைக்கலாம்னு சொன்னாங்க. சரி. அன்றைக்கி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சா இவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறது என்ன, இது கேமரா, இது லைட்ஸு, இது ட்ராக்கு, இது ட்ராலி, அதனால் கடைசியில் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். அது வச்சு அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் நிறைய இன்ஸ்டியூட்டுக்கு பண்ணுறாங்க, நான் அது பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் வேணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஒர்க் ஷாப் செலவு காசில் கொஞ்சம் ஜாஸ்தி செலவு பண்ணால் நமக்கு சினிமாவும் எடுத்துடலாம். அப்போ லைஃப் லாங் நாங்கள் ஒரு சினிமா பண்ணோன்னு தைரியமாக சொல்லக்கூடிய அளவில் அவங்க பேர் வந்துடும். அதுக்காக ஒரு சினிமா பண்ணோம். அப்போ தான் இன்னொன்று புரிஞ்சுட்டேன். நானும் நிறைய கற்றுக்குறேன். டெய்லி நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னா, அது சினிமா பசங்களுக்காக எடுத்தோம். அப்போ பசங்களுக்கு அடுத்த ஆசை வந்துருச்சு, சார் நம்ம சினிமா எடுத்தால் பத்தாது, நமக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ இப்போ நான் எடுக்க போகிற சினிமா தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும். அதில் 5 சாங் இருக்குது, 3 ஃபைட் இருக்குது, பக்கா ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸும் எல்லாம் இருக்குது, ஆக்ஷன் எல்லாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் பண்ணுறோம். எங்களோட 30-35 பசங்க பாம்பேலேருந்து துபாயிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் பசங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் 25 வயசு பசங்க கிடையாது. சரி. ஆக்டிங்க்கு எல்லா ரோலுக்கும் எல்லா ஏஜ்லேயும் ஆள் தேவை. இதில் 80 வயசு இருக்கிற பசங்க வரைக்கும் இருக்காங்க எனக்கு ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் அதுதான் வேடிக்கை. அவங்களும் இப்போவும் டெய்லி நைட்டில் 9:30 மணிலேருந்து 11:30 மணி 12 மணி வரைக்கும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. நான் ஃபோனில் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன் அவங்களுக்கு. ஒரு நாள் விடாமல் அவங்க தான் கரெக்டாக வர்றாங்க. சரி. ஏன்னா அவங்க கொஞ்சம் சீரியஸு சின்சியராக, அவங்களுக்கு வயசாச்சு, அவங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ தெரியும். கண்டிப்பாக. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க கூட, எல்லா லாங்குவேஜும் பண்ணுறாங்க. தமிழ் ஆளுகளும் இருக்காங்க கூட, வந்துட்டு பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இப்போ இந்த படம் அவங்கள வச்சு தான், அவங்களுக்காக தான் பண்ணுறோம். அவங்க தான் இதெல்லாம் சின்ன காசு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. பட் எப்படியே கஷ்டப்பட்டு நாங்கள் முடிப்போம். கண்டிப்பாக அது முடிக்க முடியும் எங்களால். என்ன நான் 56 வருஷமாக சினிமாவில் தான் இருக்கோம். நமக்கு சினிமா தவிர வேறு ஒன்றும் தெரியாது. கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த படத்துக்கு பேர் வேளான்னா திருவிழா சொல்லலாம், அதுதான் அதுக்கு அர்த்தம். உற்சவம், திருவிழான்னு பேர். அப்போ இது ஒரு இந்த ஊரில் இப்போ தான் சீசன் வேலை ஆரம்பிக்குது. நிறைய திருவிழா இப்போ ஆரம்பிச்சாச்சு. இனி ஏப்ரல் மே வரை எக்கச்சக்கமான திருவிழா இருக்குங்க. பூரம் அது இது நிறைய வரும். அதெல்லாம் கவர் பண்ணணும். நான் அது டாக்குமெண்ட் கிடையாது. அதுக்குள்ளே ஆக்ஷன் த்ரில் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 25-30 கேரக்டர் இருக்காங்க. வயல்காட்டில் வேலை செய்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது, கஷ்டப்படுறாங்களே தவிர அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனம் வர்றதில்லை. ஏதோ பொழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க ஒன்றும் கோடீஸ்வரன் இங்கே வாழறதில்லை. வாழறவங்களாம் வேற ஆளுங்க. இப்போல்லாம் வயல்காடு அவங்க அதனால் விற்றுட்டு போயிடுறாங்க. அதனால் ஒன்றும் வருமானம் இல்லைனால. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் நமக்கு சாப்பாடுக்கு அரிசி இருக்காது. அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த வயல்காடெல்லாம் அப்படியே பிடிச்சி நிறுத்தணுங்கிற கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கள வச்சு தான் இந்த சப்ஜெக்டே. அதுக்கு தான் அந்த இயற்கையை நிலக்கணும். நாளைக்கு இல்லாட்டி நம்ம அரிசி சாப்பிட முடியாமல் டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு வாழ வேண்டிய நிலைமை வந்துடும். கண்டிப்பாக அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க தலைமுறையில் இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் கனடா, அமெரிக்கா எல்லாம் போய் வேலை செய்கிறாங்க. அவங்க போய் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிடணுன்னு அரிசி நம்ம தான் அனுப்பணும். அங்கே கிடையாது. ஸோ அப்போ நாளைக்கு அரிசி இல்லாமல் நிலைமை வரக்கூடாது இல்லைங்களா? அதனால அவங்களும் இப்போ என்ன நினைக்கிறாங்க, அங்கே போய் வேலை செஞ்சால் என்ன பிரயோஜனம். இப்போ ஒருத்தர் திரும்பி வரணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் நினச்ச மாதிரி பழைய மாதிரி எல்லாம் கிடையாது. அங்கேயும் போனால் கூலி வேலை தான் கிடைக்குது. அந்த வேலை இங்கே நல்லா செஞ்சுட்டு போகலாம். இங்கே நம்ம ஆளுகள் இந்த ஊர்ந்து போனதுனால தான், இங்கே வேலைக்கு ஆளுனால தான் வேறு ஊர்ந்து இங்கே வேலைக்கு ஆள் வர்றாங்க. நம்ம கஷ்டப்பட்டு அங்கே சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பாவுக்கு அனுப்புகிறோம். அங்கே அப்பா இங்கே ஆள் இல்லைனாலும் இங்கே இருக்கிற ஆளுக்கு, வேறு ஆளுக்கு, வெளிநாட்டு ஆளுக்கு நம்ம காசு கொடுக்குறோம். இதான் நடக்குது. அங்கே வாங்கி இங்கே செலவு பண்ணுறோம். அது நம்மளே இங்கே இருந்தால் நம்மளே அனுபவித்து நம்மளே நம்ம கையால் செஞ்ச பயிரை சாப்பிட்டு நிம்மதியாக வாழலாம். ஹெல்த்தியாக வாழலாம். பிபி இல்லாமல், சுகர் இல்லாமல். அங்கே போய் ஒரு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. நமக்கே தெரியும், நம்மெல்லாம் தண்ணி காசு கொடுத்து வாங்கினதில்லை. இப்போ தண்ணி காசு கொடுத்து வாங்கினா தான் நமக்கே திருப்தி. இல்லாமல் திருப்தி வர்றதில்லை. வீட்டு தண்ணி இருந்தால் ஐயோ குடிக்கலாமா, மினரல் வாட்டர் கிடைக்குமா, அதுதான் நினைக்கிறோம். அந்த மாதிரி நம்மளை கார்பரேட் வந்து அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் கார்பரேட் வந்தேன்னா அரிசிக்கு அங்கே போவோம். எங்களோட சின்ன பசங்கிட்ட நான் கேட்டுவாங்கன்னா, சார் சைனாவிலேருந்து வரும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இதே நிலைமை தான் சைனாலேருந்து வரப்போகுது. அங்கே போய் ஒரு நாளைக்கு அரிசி இல்லாத நிலைமை வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் இந்த இதில் அந்த இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும், அதுதான் ஆசை. அதே டைமில் படங்கம் ஜனங்கள் எல்லோரும் பார்க்கணும், இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். அதுக்காக யங்ஸ்டர்ஸ் வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் செய்கிறோம். அந்த படத்துக்கு பேர் தான் வேலா உற்சவம். அதான் படத்துக்கு பேர். ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. அது தமிழில் வெளுத்து வாங்குறீங்க. எனக்கு தெரியல, அது தமிழாக தெரியல. ஆனால் 56 வருஷமாக சென்னையில் இருக்கிறனால கொஞ்சம் தமிழ் பேச தெரியுது. ஆனால் இது சென்னை தமிழ்லன்னு எனக்கு தெரியும்.
சரி. சென்னை தமிழ் வேறு மாதிரி இருக்கும். நம்ம கற்றுக்கிட்டது கோயம்புத்தூர்லேருந்தும் பொள்ளாச்சியிலேருந்து கற்றுக்கிட்ட தமிழ் அது கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச தெரியுது. சின்னதில் கற்றுக்கிட்டது அது இப்பவும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்க. நீ உங்களை மாதிரி இயக்குனர்கள் வந்து இது மாதிரி மனசு வச்சு விவசாயத்தை நல்லா பேணி காக்கணும்னு நினச்சா தான் விவசாயம் பெருகும். கீழே உட்காந்து பார்க்குறவங்க ஓ விவசாயத்தில் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சினிமாவில் எடுக்கிறது எப்படி அந்த மாதிரி நுணுக்கங்களெல்லாம் சொல்லி அவங்கள நம்ம மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறப்ப சென்னைக்கு தான் போய் ஆமாம் அங்கே தான் போக வேண்டிய நிலைமை இருந்தது. இப்போ அதையெல்லாம் மாற்றி நீங்கள் ஆன்லைன்லேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு படம் எடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா தெரியும் நம்மளுக்கு அதில் ஒரு ஷாட் எடுக்கணும்னா எவ்வளோ சிரமப்பட வேண்டியது இருக்குது. அதெல்லாமே அவங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குற போது அவங்களுக்கும் நல்ல ஒரு ஐடியா வரும். அவங்களும் உங்களை மாதிரியே ஒரு நல்ல இயக்குனராக வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் என்னுடைய எண்ணமே சரி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும். சரி அடுத்த தலைமுறை அது நல்ல டிசிப்ளின்டாக நல்லவங்களா சினிமாக்காரங்க நினச்சா ஏதோ சினிமாக்காரங்க அப்படி நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்களும் நல்லவங்க டிசிப்ளின்டாக வளரணும். அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறது என்னுடைய லட்சியமே. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப நல்லா தான் நான் நடத்திட்டுருக்கோம். சரிங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஒழுங்காக தான் இருக்கிறாங்க. என்னுடைய எங்கூட படிக்கிறவங்க யாரும் நம்ம ஒரு பீடி குடிச்சிட்டு வரேன் சிகரெட் குடிச்சிட்டு வரேன் சரிங்க தண்ணி அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் எந்த சான்ஸும் கொடுக்கல. அந்த மாதிரி ஆளுகளை எனக்கு இல்லை. நல்லவங்களாம் வரணும். நல்ல இண்டஸ்ட்ரியை பேர் காப்பாற்றணும். கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியை பேர் கெடுக்கக்கூடாது. அதான் நம்ம ஆசை. அதான் நான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாம் 56 வருஷமாக ஏன் இருக்கோம்னு அவ்வளோ டிசிப்ளின்டாக வாழ்ந்தனால தான். கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனும் அதே மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றோம். அதுதான் என்னுடைய லட்சியமே. கண்டிப்பாக அருமையான லட்சியமுங்க. பொதுவாக இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறமை கொடுத்துருக்கான். அந்த திறமையில் அவங்க வாழ்க்கை முழுவதும் கற்ற பாடத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க பாருங்க. அவர் தான் மிகப்பெரிய ஒரு குருவாக வருவார் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய கலை நுணுக்கம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு யாருக்குமே வராது. ஏன்னா ஒரு 120 படம் 130 படம் எடுக்கிறதுனா எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க. அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு ஷாட்லேயுமோ ஒரு ஏங்கிள்லேயுமே உங்களுக்கு நீங்கள் உணர்த்துவீங்க. அதனால் உங்களை சந்தித்து இந்த மாதிரி ஒரு படத்து பூஜை விழாவில் இது மாதிரி பேட்டி கொடுத்ததுக்கு தீபம் இயற்கை டிவி சார்பாக நான் ரொம்ப நன்றியை சொல்கிறேன். உங்களுடைய லட்சியம் நிறைவேறணும். அந்த மாணவர்கள் வந்து படம் எடுக்கணும். அப்போ வந்து நானும் இதே மாதிரி பேட்டி எடுக்கணும். தேங்க்யூ. அப்போ தான் நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் வாழ்த்து சொல்லிடுங்க. போங்க. வணக்கங்க. நீங்கள் இந்த இயற்கை மேலே இவ்வளோ தூரம் ரொம்ப பாசம் பற்ற வைத்திருக்கிறது எங்களுக்கு வந்து மிக மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சிறு வயதில் இருக்கும்போது இந்த பூமியோட சுற்றுச்சூழல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 80 வயசு 70 வயசை தாண்டி வரும்போது இதை பாதுகாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி இந்த இது ஒவ்வொரு தலைமுறையும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வந்து ஆண்டுட்டாங்க. அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் உங்களோட மனவேதனை என்னென்னா இது பூமி சுற்றுச்சூழலை இன்னும் மேன்மைப்படுத்தணுங்கிறது கருத்து வந்து உண்மையிலே ரொம்ப மதிக்கத்தக்கது. அந்த மாதிரி எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்ப பற்றுதலோட ஆணித்தரமாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அது இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரின்னா எல்லோரும் இரும்படிக்கிறது அந்த மாதிரி தான் நினச்சிக்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து பெரிய லெவலில் இது பண்ணுறது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு இதில் மட்டும் இல்லாமல் பல மொழிகள்லையும் மொழிபெயர்த்து பக்காவாக கொண்டு போகணும். உங்களோட ஆசீர்வாதம். வணக்கங்க, நன்றிங்க. வாங்க கொஞ்ச நேரம் சினிமா ஷூட்டிங் பார்த்துட்டு போகலாம். பாருங்கள், அந்த கேமராவில் எத்தனை லென்ஸு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கேமராமேன் அந்த லென்ஸை பார்த்து ஒவ்வொரு சீனுக்கு தேவையான லென்ஸை க்ளோஸ்அப்பாக லாங்காக அப்படிங்கிறத பார்த்து பொருத்துவாங்க. இது வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இருக்கிற இயற்கை சூழ்நிலையை பயன்படுத்தி அழகாக செட்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு ஷாட் எடுக்க போகிறாங்க, சாமி கும்பிடுற மாதிரி. அதுக்குள்ளே வெயில் அதிகமாக வந்ததுனால அடுத்த லொக்கேஷன் மாற்றிட்டாங்க. ஏன்னா இதில் வெயில் அதிகமாக இருக்கிற போது சினிமாவில் எடுக்க மாட்டாங்க. அடுத்த லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இயக்குனர் பி. சந்திரகுமார் இந்த
திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. மேக்கப் மேன் டச் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். இந்த சீன் ஒரு ஜமீன்தார் மாதிரி அங்கே நடக்கிற விழாவப்போ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பழங்கள், தேங்காய், நெல் போன்றவற்றை இலவசமாக கொடுக்குறாரு. அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க வச்சு எடுக்கிறதுனால அவங்களுக்கு சிலதெல்லாம் சினிமா பாணியில் நடிக்கிறதுக்கு தெரியல. அதனால் டேக் வாங்கிட்டே இருந்தது, 4-5 டேக். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கேமரா ஆங்கிள் கொண்டு அவர் நடிக்க வச்சு இந்த சீனை எடுத்து முடிச்சிருக்காங்க. இதை நம்ம படத்தில் ஓகேயான சீனை பார்க்க போகிறோம். നമ്പർ 2 ഷോട്ട് നമ്പർ 1 ടേക്ക് 1 ഒന്നും ആവശ്യമില്ല. പറയേണ്ട ഇവിടെ സൈലൻറ്റ് ഷോട്ടിന് ഡയലോഗ് ഷോട്ടിന് മാത്രമേ പറഞ്ഞ് തുറന്ന് അടിക്കണം. സൈലൻറ്റ് ഷോട്ടിന് ഇതൊന്നും ആവശ്യമില്ല. നിങ്ങൾ ഒരു അക്കാഡമിയിൽ പഠിച്ച ആളാണ്. നിങ്ങൾ തെറ്റ് ചെയ്ത് അടിക്കും. നിങ്ങളും ടോണിയും തെറ്റ് ചെയ്ത് അടിക്കണം. നിങ്ങളുണ്ടെങ്കിൽ ഒരു വെള്ളം കാശുകളാക്കി പഠിച്ചാൽ ലക്ഷങ്ങൾ ചിലവാക്കിയിട്ട് അതുകൊണ്ട് അടി ഉറപ്പാണ്. മനസ്സിലായില്ലേ? പുതിയ കുട്ടികൾക്കുള്ള കൺസിഡറേഷൻ നിങ്ങൾക്ക് കിട്ടില്ല. ഇവിടെയുള്ളൊക്കെ പുതിയ കുട്ടികളാണ്. അവർ തെറ്റ് ചെയ്താൽ ഞാൻ ക്ഷമിക്കും. നിങ്ങൾ ഒരു കൊല്ലം വലിയ അക്കാഡമിയിൽ പഠിച്ചിട്ട് വന്ന കുട്ടികളാണ്. റെഡി? ഉറപ്പല്ലേ? ഒരു കേസിൽ നോക്കാം. ടേക്ക് പോ. റെഡി? അപ്പോൾ എത്ര തുണിയുണ്ട് ഇവിടെ? 1, 2, ഒരു 4 പേർക്ക് കൊടുക്കാനുള്ളതുണ്ട്. ഞാൻ കൊടുത്തോളാം. സതീഷേ, ഞാൻ ചോദിക്കണേ, അവിടെ നിന്നാണോ ഈ മുണ്ടിൻ്റെ ഡീറ്റെയിൽസ് അറിയുക? ഇവിടെ വരുമ്പോഴാണോ ഡീറ്റെയിൽസ് അറിയുക? അല്ല, അപ്പോൾ ആദ്യം കൊടുക്കുന്നതിന് വലിയ ഡീറ്റെയിൽസ് ഇല്ലാതെ പഴയ മുണ്ട് കൊടുക്കാം. അടുത്ത് വരുമ്പോൾ നല്ല പുതിയ മുണ്ട് കൊടുക്കാം. ഓക്കെ, ശരി. ആക്ഷൻ പറഞ്ഞാൽ ഈ തുടങ്ങുന്ന മൂവ്മെൻറ്റും നിങ്ങളുടെ മൂവ്മെൻറ്റും കൂടി സിങ്കറൈസ് ചെയ്യും. ഓക്കെ, ശരി. നടക്കാം. തുടങ്ങാമല്ലോ നമുക്ക്. റെഡി? വരൂ. അടുത്താളി വരൂ. அந்த அன்னைக்கு எடுத்த ஷாட்டை மானிட்டரிங் செக் பண்ணுறாரு பாருங்கள் டைரக்டர். இப்படி ஒவ்வொரு ஷாட்டையும் செக் பண்ணி தான் அவர் ஓகே பண்ணுறாரு. அப்போ எத்தனை சிரமப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு ஷாட்டை ஓகே பண்ணுறதுக்கு. ஷூட்டிங் பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வருத்தம். பரவாயில்ல, முதல் நாள் ஷூட்டிங் அழகாக பார்த்து அவங்ககிட்டலாம் பேட்டி எடுத்துட்டு படம் வெற்றியடைய வாழ்த்து சொல்லிவிட்டு நாங்கள் அங்கிருந்து மாலை கோவையை நோக்கி புறப்பட்டோம். இதுவரை பார்த்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம், மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.